டேய் நவீன், இந்த மாதிரி ஃபாஸ்டா பேசுறதெல்லாம் வேணாம்னு சொன்னல. அது மட்டும் இல்ல, நீ லெஃப்ட் ஹேண்டர்னு யாருக்கும் தெரியக்கூடாதுடா. ஏன்னா அப்பா கிட்ட இருந்து உனக்கு வந்த பழக்கம்னு நீ சொல்லிருக்க. அப்போ அம்மா இதை பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. சாரி சாரி சாரி, இனிமேல் நான் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓ, அப்போ உங்களுக்குள்ள இப்போ நீங்க பேசுற விதமும் லெஃப்ட் ஹேண்ட் பழக்கமும் இதுதான் அந்த வித்தியாசமா? ஆமா நீ. ஐயோ, யாரோ கதவு தட்டுறாங்களே. ஏய் கவன், யாழினி. ப்ரோ, யாரு? கீழே ஒரு பொண்ணு அழகா இருந்தது, அதுவா? ஆமா, அந்த பொண்ணு நம்மளுக்கு என்ன வேணும்? டேய், மாமா பொண்ணுடா, முறை பொண்ணு. அப்படியா? செம செம சூப்பர் சூப்பர் அட்டகாசம். ஏய் கவன். ஓ சாரி. டேய் நவீன், அங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, போ போ. நான் ஏன் ஒளியணும்? வேணா நீ போய் ஒளிஞ்சுக்கோ. ஐயோ நவீன், ப்ளீஸ் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. யாழினி இப்ப உள்ள வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏய் கவன், கதவு தொற கவன். கவன். ஐயோ, ஏய் ப்ளீஸ் நவீன், உள்ள போங்க கொஞ்சம். அவ வந்தா உண்மையிலேயே பிரச்சனை ஆயிடும். ஓகே, உங்களுக்காக மட்டும் ஒளியறேன். என்ன வெண்பா, கதவு திறக்க இவ்வளவு நேரமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள வா. கவன், நீ ரொம்ப பசியா இருப்ப, அதனால உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. வெண்பா, நீயும் வந்துற. நீ போய் யாழினி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்ன வெண்பா, கவனுக்கு மேல இருந்த கோவம் போயிடுச்சா? போயிருக்காது, இன்னும் கோவமா தான் இருப்பான். நீ செஞ்சது அப்படி தப்பு பண்ணிட்ட வெண்பா. நீ என்கிட்ட சவால் விட்டுருக்க கூடாது. கவின் பாவம்ல. சரி, 2 பேரும் சீக்கிரமா சாப்பிட வந்துருங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். செம செம சூப்பர் 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 அட்டகாசம். என்ன இவ்வளவு ஜாஸ்மின் சென்ட் அடிச்சிருக்கா? ஓ கவின், உன்னை மயக்கிறதுக்காகவா? அண்ணி, உங்க கதையே சூப்பரா தானே இருக்கு. நவீன், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம மாட்டிக்கு தான் போறோம். ப்ரோ, டோன்ட் வரி ப்ரோ, நான் பாத்துக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் வராது. நான் போய் சாப்பிட்டு உனக்கு கொண்டு வரேன். ப்ரோ உட்காருங்க 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 உட்காருங்க. எனக்காக நீங்க ஒரு உதவி செஞ்சே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம கையில சாப்பிட்டா, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். ப்ளீஸ், உனக்கு பதிலா நான் போய் சாப்பிட்டு வந்துட்டா? சரி, நீயே போய் சாப்பிட்டு வா. தேங்க்யூ. ஆனா ஒண்ணு, எந்த வம்பு இழுத்துட்டு வரக்கூடாது, சரியா? நோ. டேய், எனக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வாடா. அண்ணே, சி சி சி, வென் போலாமா? என்ன வெண்ணா? இது என்ன புது பேரு? அட ஆமா அண்ணி, புது பேரு தான். இனிமேல் நான் உங்களை வென் அப்படிதான் கூப்பிட போறேன். எப்படியாவது கூப்பிட்டு தொலைங்க. கவின் சாரோட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். இப்படி நீங்க சொதப்பிட்டீங்களே. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ட்ரெஸ் மாத்திட்டு போடா. இதை நான் யோசிச்சிருக்க மாட்டேனா? அங்க போய் நான் எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு அம்மா பிரெயினா, எனக்கு அப்பா பிரெயின். பாருங்க.
யாழினி, நீ கவினை சாப்பிட கூப்பிட்டியா இல்லையா? என்ன பண்றான் அவன்? மாடியில இருந்து இறங்கி வரதுக்கு இவ்ளோ நேரமா? ஆண்டி 5 மினிட்ஸ்ல வரேன்னு சொன்னா, வெண்பாவும் வரேன்னு சொன்னா, இவ்ளோ நேரம் ஆகுது. 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. மல்லிகா, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அதோ 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏய், என்ன கவன்? இப்பதான் ரூம்குள்ள பார்த்த, நீ வேற ட்ரெஸ் போட்டிருந்த, அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? சாப்பிட வரேன்ல, அதான் ஃப்ரெஷ்னம் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்தேன். சரி. உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காருங்க. யாழினி, கவினுக்கு பரிமாறுமா? பாவம் கோச்சிட்டு போனா. ஏதாவது சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. இல்ல 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 வேணாம். ஏன் கவின், சாப்பாடு வேணான்னு சொல்ற? இன்னும் உன் கோவம் தீரலையா? இங்க பாரு, கோவத்தை சாப்பாடு மேல காட்டாத, ஒழுங்கா சாப்பிடு. நீ வெய். இல்லம்மா, நான் வேணான்னு சொன்னது சாப்பாட்டை இல்ல, யாழினி பரிமாறத நான் வேணான்னு சொல்றேன். வெண்பா, நீ பரிமாற. அதான் சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டீங்கல்ல, நீ பரிமாறு. கரெக்டா சொன்னீங்கம்மா. கவின் சருக்கு நான் பரிமாறினா தானே இல்ல, பிடிக்கும். பிடிக்காது. இவ பரிமாறனா சாப்பிட மாட்டேன். இவ பரிமாறின சாப்பிடறத விட பட்னியா இருக்கலாம். கவி, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? யாரும் பரிமாற வேண்டாங்கிற, நீயே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க. நான் ஏன் எடுத்து போட்டு சாப்பிடணும்? ஏன் எனக்கு அம்மா இல்லையா? நான் அவங்க கையால பரிமாறினாதான் சாப்பிடுவேன். கவின், அம்மா, எனக்கு பசிக்குதுமா, சாப்பிட போடுமா? கவின், உனக்கு பசிக்குதா? நீ பசி தாங்க மாட்டியே. இரு, நானே உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன். ஓ, அம்மா கையால சாப்பிட இப்படி ஒரு மாஸ்டர் பிளானா? இந்த நவீன் என்னமா நடிக்கிறான்? ஓ, அம்மா பரிமாறினாதான் நீங்க சாப்பிடுவீங்களா? அப்போ நான் போறேன். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். வெண்பா, என்னம்மா இது? சின்ன பசங்களாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு நான் பரிமாறுறேன், நீ சாப்பிடு. இல்லம்மா, நான் இங்க சாப்பிட மாட்டேன். நான் என் ரூம்க்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்குவேன். ம், வென், செம்ம செம்ம சூப்பர் சூப்பர் அட்டகாசம். நீங்க அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிடறதுக்கு செம்ம பிளானிங். ஏ வெண்பா, கோவத்துல நீ அதிகமா எடுத்து வச்சிட்டு இருக்க. 8 சப்பாத்தியும் சாப்பிடுவியா நீ? ஏய் ஏய், என்ன நீ சப்பாத்தி அது கூட இந்த ஆனியன் தோசை வேற எடுத்து வைக்கிற? 8 சப்பாத்தி. நான் 4, கவின் சார் 4 சாப்பிடுவாரு. ஆ, ஏய், என்ன ஒளர்ற? கவின் இங்க தானே இருக்கான். ஆம். யார் சொன்னா? அவரு என் மனசுக்குள்ள இருக்காரு. அவருக்காகவும் சேர்த்து நான் சாப்பிடுவேன். கவின் சருக்கு 4, எனக்கு 4, மொத்தத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். யாழினி, வெண்பா எவ்வளவு எடுத்துட்டு போனா உனக்கு என்ன? நீ உன் தட்டை பார்த்து சாப்பிடு. ஆமா யாழினி, அவ எதையோ எடுத்துட்டு ரூம் போட்டு அவன் இவங்க இருந்தா என்னால சாப்பிடவே முடியாது.
கவின், என் முகத்தையே ஏன் பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடுப்பா. எப்படியாவது அம்மா கையாலே நம்மளுக்கு ஊட்டி விட வைக்கணும். என்ன பண்ணலாம்? அம்மா, நான் உங்க கூட இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேம்மா. என்னைக்கு வெண்பா என் வாழ்க்கையில வந்தாலோ அன்னியோட என் சந்தோஷம்லாம் போயிடுச்சுமா. மறுபடியும் அந்த சந்தோஷம் திரும்ப வரணும்னா உங்க கையால எனக்கு ஊட்டி விடணும். அதுக்கு என்னப்பா, அம்மா நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ஏண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மா, உங்க கையால சாப்பிடுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. ஐயோ கவின், பார்த்து சாப்பிடுறது. இது குடி. ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்த நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படிச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு தன்னா தாயடா. இந்த நவீன் அங்க என்ன பண்றானே தெரியலையே. சீக்கிரம் சாப்பிட்டு சாப்பாடு எடுத்து வாடான்னு சொன்னேன், இன்னும் ஆளை காணோம். பசி வேற வயித்த கில்லுது. ஆஹா, சப்பாத்தி குருமா வாசனை தூக்குதே. கொண்டு வாடா கொண்டு வாடா கொண்டு வாடா. கவின் சார் உட்காருங்க, சாப்பிடலாம். எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. உடனே அதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா உன் கையெல்லாம் எதையும் சாப்பிட மாட்டேன். நான் அவனை தானே எடுத்துட்டு வர சொன்னேன். எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? வாங்க சார், வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. சார், நீங்க இப்ப சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது சார். வாங்க சார். உனக்கு பசிக்கின்றதுக்காக நான் சாப்பிட முடியாது. நீ சாப்பிட்டா சாப்பிட சாப்பிடாட்டி போ, நான் சாப்பிட முடியாது. 6 மாசம் பட்னி இருக்கிற போறவனுக்கு ஒரு வேளை பட்னி இருக்க முடியாதா? சார், எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏய், என்ன மிரட்டுற? சாப்பிட முடியாது போ. சரி, அப்ப நான் கீழே போய் அத்தை கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். இரு, எதுக்கு நீ அம்மாவை பார்க்கணும்? அவங்ககிட்ட என்ன சொல்ல போற? ஒண்ணும் இல்ல சார், அத்தை கிட்ட போய் இப்போ நீங்க பாசத்தோட பரிமாறி மனசார சாப்பிட்டுட்டு இருக்காரே, அவரு கவின் சார் இல்ல, உங்களோட இன்னொரு புள்ள நவீன். கவின் சாரும் அவரும் சேர்ந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு போய் சொல்லல அத்தை, வேணும்னா நீங்களே மேல வந்து பாருங்கன்னு சொல்லிடுவேன். கவின் சார் என் மேல கோச்சிக்கிட்டு சாப்பிடாம பட்டினி கிடக்குறாரு, அவருக்கும் கொஞ்சம் உங்க கையால ஊட்டி விடுங்கன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நீங்க இப்போ சாப்பிடலன்னா நான் பட்டினி மட்டும் இருக்க போறது இல்ல, இனி நீங்க என்ன பார்க்கவே முடியாது. என்ன மிரட்டறியா? என்ன மிரட்டறியா? ஆமா. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல, எனக்கு 1008 வேலை இருக்கு. சரியா? சும்மா மாசம் மாசம் நிக்காம அங்க வந்து சாப்பாடு எடுத்து வை, அத நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல.
நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் போதும். சார் என் மேல இருக்கிற கோவம்லாம் போயிடுச்சு போல இருக்கு. அதெல்லாம் கிடையாது. உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு போவே போவாது. ஹ? அப்படியா? அப்போ ஆனியன் தோசை எதுக்கு சாப்பிடல? உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுதானே சாப்பிடாம வச்சீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள பொண்டாட்டி மேல நிறைய பாசம் இருக்கு. ஆனா முகத்தை மட்டும் இப்படி உருன்னு வச்சிருந்தா என்ன சார் அர்த்தம்? ஐயோ நெஞ்சலையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி என் மேல நிலா பொழியுதடி பொண்ண பார்த்த அந்த நிமிஷம் அரைஞ்சு போச்சே நகரவை இல்ல தின்னு சோறும் செரிக்கவை இல்ல புலம்புறேன் நானு வாசம் அடிக்கிற காத்து என் கூட நடக்கிறது என் சேவ கூபுர சத்தம் உன் பேரா கேட்கிறது ஓ ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி என் வீட்டில் மின்னல் ஒடியுதடி என் மேல நலா பொழியுதடி ஏய் கொண்டு போன எல்லாமே சாப்பிட்டியா? ஆமா, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். என்ன இப்போ? என்னால சத்தியமா நம்பவே முடியல. 2 பேர் சாப்பிடுற சாப்பாடு எப்படி உன்னால சாப்பிட முடிஞ்சுச்சு? கரெக்ட், 2 பேர் தான் சாப்பிட்டோம். என்னது 2 பேரா? நான் சந்தேகப்பட்டது சரியா இருக்கு. அந்த இன்னொன்னு யாரு? சொல்லு சொல்லு வெண்பா. அந்த இன்னொரு ஆளு கவின் சார். ஏய் என்ன குழப்பற? அதான் கவின் இங்க இருக்கான்ல, அப்புறம் எப்படி இன்னொரு கவின்? கவின் சார் மாதிரியே அச்சு அசலா ஒரு ஜெராக்ஸ் காப்பிய நான் என் ரூம்குள்ள வச்சிருக்கேன். அவரும் நானும் தான் சாப்பிட்டோம். போதுமா? அதான் நான் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போதே சொன்னேன்ல, செம்ம பசியில இருக்கேன்னு. அப்புறம் ஏன் கேள்வி கேக்குற? இங்க பாரு, இனிமே நான் 2 ஆள் சாப்பிடுற சாப்பாட்டை தான் டெய்லி சாப்பிடுவேன். நீதான் எல்லாத்துலயும் என் கூட போட்டி போடுவல, இதுலயும் போட்டி போடு. நீயும் 2 ஆள் சாப்பிடுற சாப்பாட்டை டெய்லி சாப்பிடு. யார் வேணான்னு சொன்ன? என்ன வெண்பா, ரொம்ப ஓவரா பேசுற? பழசெல்லாம் மறந்து போயிட்டியா? காட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. கவின் உன் மேல செம்ம கடுப்புல இருக்கான். இப்படி வீட்ல உள்ளவங்களை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் நீ இந்த வீட்ல கூட இருக்கவே முடியாது. கவின் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான். யாழ்னி, என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு நீ நினைக்கிற. ஆனா கவின் சார் கண்டிப்பா அதை செய்ய மாட்டாரு. அப்படியெல்லாம் நடக்கும்னு சும்மா பகல் கனவெல்லாம் காணாத. நான் பாட்டுக்கு சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடானா வீணா என்ன வம்பு எடுத்துட்டு இருக்க. கவின் சார், சாப்பிட்டீங்கல்ல? வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். எனக்கு தூக்கம் வருது. இல்ல, நான் எங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கேன். உனக்கு தூக்கம் தான், நீ போய் தூங்கு. கவின், வெண்பா கூப்பிடுறால, அம்மா இங்கதானே இருக்க போறாங்க, நாளை கூட பேசிக்கலாம். போப்பா.
ஐயோ மா. ஆண்டி கவின் தான் தூக்கம் வரலன்னு சொல்றான்ல, நீ ஏமா அவனை கம்பல் பண்ற? அவன் என்ன சின்ன குழந்தையா? தூக்கம் வந்தா அவனே எழுந்து போய் தூங்க போறான். அவனுக்கு அவங்க அம்மா கூட இருக்கிறது, மனசு விட்டு பேசுறது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதை ஏமா கெடுக்க பாக்குற? ம் ஆமா வெண்பா, நீ உன் ரூமுக்கு போ. கவின் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு வருவான். அதான் ஆண்டி சொல்லிட்டாங்கல்ல, நீ ஒரு ரூமுக்கு போ. கவின் மனசை உடைச்சு காயப்படுத்திட்டு இப்ப என்னமோ ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்காத, சரியா? கவின் சார் இப்போ வர போறீங்களா இல்லையா? ச்சே, இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல.